Hi friends, welcome to Kumari Coastal Kitchen. இப்போ நம்ம பார்க்க போறது Oreo ஐஸ்கிரீம். இது பண்றது ரொம்பவே ஈஸி. இதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் மூணே தான். 1 ஃப்ரெஷ் கிரீம், 2 கண்டென்ஸ்ட் மில்க், 3 Oreo பிஸ்கட். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பெரிய பவுல் எடுத்துக்கோங்க. இதுல 500 ml ஃப்ரெஷ் கிரீம் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்னைக்கு அமுல் ஃப்ரெஷ் கிரீம் எடுத்திருக்கேன். இது நல்லா பீட் பண்ணிக்கோங்க. ஹேண்ட் பீட்டர் இருந்துச்சுன்னா மினிமம் ஒரு 15 மினிட்ஸ் பீட் பண்ணிக்கோங்க. அப்போதான் இது கொஞ்சம் க்ரீமியா நல்லா வரும். இப்போ இது நல்லா க்ரீம் ஆயிடுச்சு. இந்த கன்சிஸ்டன்சில இருந்தா போதும். இப்போ இதோட 250 ml கண்டென்ஸ்டு மில்க் சேர்த்துக்கோங்க. ஃப்ரெஷ் கிரீம் எந்த அளவில் எடுக்கிறீங்களோ அதே அளவில் பாதி அளவுக்கு கண்டென்ஸ்டு மில்க் சேர்த்தா போதும். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. இது ஒரு 5 மினிட்ஸ் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. அப்போதான் இது ஒன்னோட ஒன்று நல்லா மிக்ஸ்ட் ஆகி இருக்கும். கடைசியா இதுல சேர்க்கறதுக்காக 6 ஓரியோ பிஸ்கட் எடுத்து அதை பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா பவுடர் பண்ண வேண்டாம், ஓரளவுக்கு பொடி பண்ணி வச்சா போதும். இப்போ இதையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு லைட்டா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்ல சேஞ்ச் பண்ணிடலாம். இப்போ இதுல நான் இன்னைக்கு கிளாஸ் கவர் போட்டு இதை மூட போறேன். அப்போதான் நல்லா டைட்டா இருக்கும். இது எந்த அளவுக்கு டைட்டா கவர் பண்றோமோ அந்த அளவுக்கு உங்களுக்கு அது ஃப்ரீஸ் ஆகும்போது நல்லா க்ரீமியா இருக்கும். இப்போ மூடி போட்டு வச்சிடலாம். இதை ஒரு 8 மணி நேரத்துக்கு ஃப்ரீசர்ல வச்சிருங்க. 8 மணி நேரம் ஆயிடுச்சு. இதை எடுத்து பார்க்கலாம். பாருங்க, ஐஸ்கிரீம் தயாராயிடுச்சு. இதை இப்போ எடுத்து பார்க்கலாம். பாருங்க இவ்வளோ க்ரீமியா அழகா வந்திருக்குதுன்னு. ஓரியோ பிஸ்கட் இதுல இருக்கிறது பார்க்கிறதுக்கு எவ்வளோ அழகா இருக்கு பாத்தீங்களா? இதை இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ரொம்பவே சூப்பரா இருக்கு. நீங்களும் இந்த ஐஸ்கிரீமை உங்களோட வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ருசியா சாப்பிடுங்க, ருசிச்சு சாப்பிடுங்க.